சுப்ரீம் ஸ்டாட்டஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க பார்த்து ஒரே ஒரு சம் மட்டும்தான், ஒரே ஒரு ரீசனிங் கொஷின், பாக்ஸ் பேஸ்டு கொஷின். ஓகேவா? எப்படி எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது. இந்த கொஷின் ட்ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. சரி, 13 பாக்ஸஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் டாஃபீஸ் இருக்குது. ஸோ நம்பர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, அப்புறம் வேரியபிள்ஸ் இருக்குது, ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, ABCDEF அந்த ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. ஸோ 3 இது இருக்குது. இந்த 3ஐயும் நம்ம மேட்ச் பண்ணணும். சரி, இந்த மூணு பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை வச்சு எல்லா பாக்ஸஸையும் நம்ம பொசிஷன் பண்ணி வைக்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஃபில் பண்ணாங்க. 13 பாக்ஸஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் are placed one above the other in alphabetical order. Alphabetical order படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. either from bottom or from top. கீழேருந்தும் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி போகலாம், இல்லை மேலேருந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி வரலாம்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம ஆல்ஃபபெட்ஸ் எழுதும் போது கீழேருந்து ஒரு எழுதி வச்சுக்கணும், மேலேருந்தும் வரிசையை எழுதி வச்சுக்கணும். அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா எய்தர் ஃப்ரம் பாட்டம் ஆர் ஃப்ரம் டாப்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் வந்துட்டு பாட்டமில் வச்ச மாதிரியும் கொஷின் இருக்கலாம், டாப்லேருந்து கொண்டு வந்த மாதிரியும் கொஷின் இருக்கலாம். அதனால எய்தர் ஃப்ரம் டாப் அண்ட் பாட்டம்னால ரெண்டு மாதிரியும் நம்ம எழுதி வச்சுக்கணும் ஆல்ஃபபெட்ஸை. அப்புறம் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு நம்பர் ஆஃப் டாஃபீஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ஃபுல்லாக கொஷினை ரீட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் அப்படியே ஒரு கிளான்ஸ் பாருங்கள், எதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் லைனில் ஜே இருக்குது, அடுத்து ஒரு ஜே, அடுத்து பிங்க்கு, அடுத்து வேறு எதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. நம்பர்ஸ் இருக்குது, நம்பர்ஸ்லாம் ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்பர்ஸ் ப்ளேஸ் பண்ண முடியும். பிங்க்கு, எல்லோ 52, 104, 13, ரெட்டு, ஜே. ஓகே, ஸோ ஜே, பிங்க் கலர், எல்லோ, பிங்க்கு, எல்லோ, 13, நம்பர் 13, அப்புறம் ஜே, வேரியபிள் ஜே. இதை பற்றின இதுதான் அடிக்கடி நிறைய அந்த இதில் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ நம்ம அந்த லைன்ஸ் மட்டும் ரீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகேவா? பாருங்கள். There are equal number of boxes are placed above as well as below J. So J தான் middle. ஓகேவா? ஸோ 13 பாக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம 13 லைன்ஸ் போட்டு வச்சுக்கலாம். 4, 5, 6, 7, 8, 9, 10. இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அதிகமாக இருக்குது அப்படின்னா ஜே, பிங்க் கலர், எல்லோ கலர், அப்புறம் 13, 52 இதுதான் அடிக்கடி ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ ஜேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்கெங்கெல்லாம் பிங்க் ரெட்டு வருதோ அதெல்லாம் ரீட் பண்ணி நம்ம ப்ளேஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஓகேவா? இப்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக ஃபோட்டோவை நான் கம்மி பண்ணியிருக்கேன். சரியா? சரி, இப்போது ஃபஸ்ட்டு ஜே தான் வந்து மிடில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 13 ஆல்ஃபபெட்ஸில் ஜே மிடில் இருக்குது அப்படின்னா 13. ஸோ ஹாஃபாக பிரிச்சோன்னா 6. ஓகேவா? ஸோ மேலே 6 விட்டுருங்க. 6 பொசிஷன்ஸ் விட்டுட்டு ஜே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் 6 பொசிஷன்ஸ் இருக்குது. சரியா? இப்போது மேலேருந்து நம்ம எழுதணும், கீழேருந்து எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஜேக்கு முன்னாடி என்ன வரும்? I, H, G, F, E, D. கரெக்டா? அதே மாதிரி ஜேக்கு அப்புறம் எடுத்து வரதை அப்படி ஈஸியாக போட்டுடலாம். ஜே, கே, எல், டன். இப்போ இது மட்டும் கிடையாது, நம்ம இதை திருப்பி இப்போ நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? ஆஸ் பர் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் DEFGHIJK எல்லாமே ஓபின்னு எழுதியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இதை ஃப்ரம் டாப் எழுதிடும். இப்போ ஃப்ரம் பாட்டம் எழுதணும். ஓகேவா? ஸோ ஃப்ரம் பாட்டம் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு? டிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ DOP. ஸோ ரெண்டு மாதிரி நம்ம ஃப்ரம் டாப்பும் எழுதியாச்சு, ஃப்ரம் பாட்டமும் எழுதியாச்சு. அடுத்து உள்ள சம்மரி பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஜே தான் மிடில். ஓகேவா? 2 boxes are placed between the box J and the pink color box. ஜேக்கும் பிங்க் கலர் பாக்ஸ்க்கு நடுவில் ரெண்டு பாக்ஸ் இருக்கா. ஓகே, ஜே இங்கே இருக்குது. ஸோ பிங்க் கலர் நம்ம எங்கே மார்க் பண்ணுவோம்? பிங்க் 1, 2 பிங்க் இங்கே மார்க் பண்ணிக்கலாமா? ஸோ பிங்க் இங்கேயும் இருக்கலாம், அதே மாதிரி பிங்க்கு 2 ஆப்ஷன் எடுத்துக்கலாம், இங்கேயும் இருக்கலாம். அப்படி தானே? ஓகேவா? பிங்க் இங்கேயும் இருக்கலாம். அடுத்து 5 boxes are placed between pink and the yellow color box. பிங்க்குக்கும் எல்லோக்கும் நடுவில் 5 மேலே கொண்டு போக முடியாது. ஸோ கீழே கொண்டு வரோம். 1, 2, 3, 4, 5 விட்டுட்டு இங்கே எல்லோ இருக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் பிங்க் 5 பாக்ஸ் விட்டுட்டு எல்லோ மேலே இருக்கலாம். Box which have 13 toffees is placed just below yellow color box. So 13 just below yellow color boxல 13 place ஆயிருக்கு.
13th ஆஃபீஸ் இருக்கிறது வந்து எல்லோ பாக்ஸ்க்கு கீழே அப்படியே இருக்கு. சரியா? Black color box is just placed is just above red color and just below the box which have 169 topics. So 169 black, red அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அரேஞ்ச்மெண்ட் புரியுதா? Black color box is placed just above red color. Just above red color என்ன அர்த்தம்? B red, black, red and just below that office, just below 169 office. So இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, நம்ம இதை ப்ளேஸ் பண்ண முடியாது. அடுத்த க்ளூ என்ன இருக்குன்னு பார்க்கலாம். There are as many boxes are placed above red color boxes play in the. இதுவும் முக்கியமான க்ளூ. இங்க பாருங்க. There are as many boxes are placed above red color box as below the box which are 13th office. 13th office இருக்கிற பாக்ஸுக்கு கீழே எவ்வளோ இருக்கோ அதே நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் தான் ரெட் கலர் பாக்ஸ்க்கு மேலே இருக்கு. ஸோ ரெட்டை நம்ம இப்போ ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ 13th ஆஃபீஸ்க்கு கீழே 13 கீழே 2 இருக்கு. ஸோ ரெட் வந்து இங்கே இருக்கலாம். அதே மாதிரி 13 கீழே இங்கே எத்தனை பாக்ஸ் இருக்கு? 13 எதில் ப்ளேஸ் ஆயிருக்கு? 5th பொசிஷன். 1 2 3 4 5. ஓகே, ஓ கரெக்ட். 5th பொசிஷன்ல இருக்கு. ஸோ கீழே டோட்டலாக 13 பாக்ஸஸ். 5th பாக்ஸில் 13 நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது 8 பாக்ஸஸ். ஓகே, 13க்கு கீழே 13 இங்கே இருக்கு. ஸோ 13 வந்து 5th பொசிஷன்ல இருக்கு. அப்படி தானே 5th. அதுக்கு கீழே 8 பொசிஷன்ஸ் இருக்கு. ஸோ 8 பொசிஷன் 13க்கு கீழே 8 பாக்ஸஸ் இருக்கு. அத்தனை நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வந்துட்டு ரெட் கலர் பாக்ஸ்க்கு மேலே இருக்கணும். ஸோ 4 5 6 7 8. ஸோ ரெட் வந்து இங்கே ப்ளேஸ் ஆகுது. கரெக்டா? புரிஞ்சா? ஸோ 13க்கு கீழே எத்தனை பாக்ஸ் இருக்கோ அத்தனை பாக்ஸ் தான் ரெட்டுக்கு மேலே இருக்கு. ஸோ 13க்கு கீழே 8 பாக்ஸஸ் இருக்கு. ஸோ ரெட்டுக்கு மேலே 8 பாக்ஸஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8. கரெக்டா? ஸோ ரெட் பாக்ஸ் 8 பாக்ஸஸ் ரெட்டுக்கு மேலேயும் இருக்கு. இப்போ ரெட்டை வச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ரெட்டுக்கு மேலே பிளாக் இருக்கு. ரெட்டு. ஸோ இங்கே பிளாக் இருக்கு. பிளாக்குக்கு மேலே 169 டாபிஸ் இருக்கு. கரெக்டா? அதே மாதிரி இங்கே ரெட் எங்கே இருக்கு? ரெட் தான் இருக்கு. ஸோ ரெட்டுக்கு மேலே பிளாக்கு, பிளாக்குக்கு மேலே 169 டாபிஸ் இருக்கிற பாக்ஸ் இருக்கு. ஓகே, ஃபைன். சரி, அடுத்த இன்ஃபர்மேஷன் இருக்கு நம்மளுக்கு. ஒயிட் கலர் பாக்ஸஸ் பிளேஸ் ஜஸ்ட் அபவ் த பாக்ஸ் விச் ஹேவ் 65 டாபிஸ் அண்ட் ஜஸ்ட் பிலோ த பாக்ஸ் விச் ஹேவ் 104 டாபிஸ். ஸோ என்ன மாதிரி இருக்கு? ஸோ இதே மாதிரி தான். எப்படி இருக்குன்னா 104 ஒயிட்டு 65. ஸோ ஒயிட் இன் பிட்வீனில் இருக்கு. 65க்கு மேலே ஒயிட் இருக்கு. 104க்கு கீழே ஒயிட் இருக்கு. ஸோ 104 பற்றி அடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இதா இருக்கு. There are as many boxes are placed between the boxes which have 13 and 52 toffees as between the boxes which have 52 and 104 toffees. 13க்கும் 52க்கும் 13 toffees இருக்கிற பாக்ஸுக்கும் 52 toffees இருக்கிற பாக்ஸுக்கும் நடுவில் எத்தனை பாக்ஸ் இருக்கோ அத்தனை பாக்ஸுக்கு தான் 52 நம்பர்ஸ் ஆஃப் டாஃபீஸ் இருக்கிற பாக்ஸுக்கும் 104 டாஃபீஸ் இருக்கிற பாக்ஸுக்கும் நடுவில் இருக்கு. சேம் நம்பர். இப்போ 13க்கு 52க்கும் நடுவில் 4 பாக்ஸஸ் இருக்கு அப்படின்னா 52க்கும் 104 நடுவில் சேம் 4 பாக்ஸஸ் தான் இருக்குங்கிறது மீனிங். சரியா? ஸோ 13 52 எங்கே பிளேஸ் பண்ண முடியும்னு பார்க்கலாமா? நிறைய கேப் இருக்கு. எங்கே வேணாலும் பிளேஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் க்ளூ நம்ம ரீட் பண்ணுவோம். 2 boxes are placed between blue colored which does not 13th office. 2 boxes are placed between blue colored box which doesn't have 13th office and green colored box which is placed just below J. Okay, and green colored box just below J. Jக்கு கீழே green color box தான் இருக்கான். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆப்ஷனில் பாருங்க, ஜேக்கு கீழே பிளாக் கலர் பாக்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனே எனக்கு வராது. ஸோ ஜேக்கு கீழே க்ரீன் கலர் பாக்ஸ் தான் இருக்கு. பார்த்தீங்களா? க்ரீன் கலர் பாக்ஸ் விச் இஸ் பிளேஸ்ட் ஜஸ்ட் பிலோ ஜே. ஸோ இந்த ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணிட்டு வரும்போது இந்த பாயிண்ட் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். மனசில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆப்ஷன் நம்ம எழுதிருக்க மாட்டோம். ஓகேவா? இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக ரீட் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆப்ஷனே நம்மளுக்கு வந்திருக்காது. ஸோ அதனால தான் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ரீட் பண்ணணும். ஸோ இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ க்ரீன் கலர் பாக்ஸ் விச் இஸ் பிளேஸ்ட் ஜஸ்ட் பிலோ ஜே. ஜேக்கு கீழே க்ரீன் தான் இருக்குது. நம்மளுக்கு இந்த செகண்ட் ஆப்ஷனாக பிளாக் இருந்து. ஸோ இந்த ஆப்ஷன் எராடிகேட் பண்ணிட்டோம். நம்ம இப்போ இது மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் எக்ஸாமில் வந்துட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு என்ன பாயிண்ட் இந்த பாயிண்ட் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷனுக்கே போகாமல் நீங்கள் ஈஸியாக ஒரே ஆப்ஷன் டக்குன்னு ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ க்ரீன் இங்கே இருக்குது. ஸோ 13க்கும் 52க்கும் நடுவில் இப்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 boxes are placed between blue colored box which doesn't have 13. ஸோ 13 வந்து ப்ளூ பிளேஸ் பண்ண முடியாது. ப்ளூ எங்கே இருக்குது? ப்ளூ இங்கே இருக்குது. ப்ளூவை நம்ம 1 2 இங்கே 13 ஆஃபீஸ் இருக்கிறது ப்ளூ கலர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால க்ரீனுக்கு மேலே 2 பாக்ஸ் விட்டுட்டு ப்ளூவை நம்ம இங்கே பிளேஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஒன்றும் ஒரே ஒரு க்ளூ பேலன்ஸ் இருக்கிறது என்ன அப்படின்னா ஒயிட்டு 65 104. இப்போது நம்ம இதில் ஒயிட்டு 65 104 இங்கே வைக்கலாம். 52 அப்போ எங்கே 13 இங்கே இருக்குது. ஸோ இப்போ இங்கே பாருங்கள்,
13, 52, 104ன்னு வரணும். ஸோ 13 இங்கே இருக்குது. ஸோ 13 இப்போ நடுவில் 2 ஃபஸ்ட்டு 2 வச்சு செக் பண்ணி பார்க்குறேன். 2 விட்டுட்டு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 13 2 பாக்ஸ் விட்டுட்டு 52. ஸோ 52க்கு 2 பாக்ஸ் விட்டுட்டு 104 வச்சா 104 வந்து பிங்க்ல வருது. இப்போ 3 வச்சோம் அப்படின்னா பிளேஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். ஒவ்வொன்றா ஆப்ஷனுமே செக் பண்ணி பார்க்கணும். ஸோ 13 3 விட்டுட்டு 52 1 2 3 இங்கே 104 வரும். 104க்கு கீழே ஒயிட் வரணும். இங்கே ரெட் இருக்குது. ஸோ நம்ம 3 நம்பர்ஸ் பாக்ஸ் வச்சு பேஸ் பண்ண முடியாது. ஒரு பாக்ஸ் வச்சு பேஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 எல்லோருக்கும் இங்கே 52 வச்சோம் அப்படின்னா ஒரு நம்பர் விட்டுட்டு இங்கே 104 வைக்கணும். 104 கீழே நம்ம ஒயிட்டை ப்ளேஸ் பண்ணணும். இங்கே ஆல்ரெடி க்ரீன் இருக்குது, ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ 2 பாக்ஸஸ் வச்சு பண்ணுறா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ 2 பாக்ஸஸ் விட்டுட்டு நம்ம 52 இங்கே ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்து 2 பாக்ஸஸ் விட்டுட்டு நம்ம 104 இங்கே ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ 104க்கு கீழே நம்ம ஒயிட்டை ப்ளேஸ் பண்ணலாம். ஒயிட்டுக்கு கீழே நம்ம 65 ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு இதில் தான் கேப்பு இருக்குது. புரியுதா? ஸோ 13க்கு 52 2 பேர், 52க்கு 104 2 பேர். 104 ஒயிட்டு 65 கரெக்டாக ப்ளேஸ் பண்ண முடியுது நம்மளுக்கு. சரியா? ஸோ நம்ம வந்துட்டு ஒரு கேப் வச்சு செக் பண்ணணும், செகண்ட் 2 கேப்ஸ் செக் பண்ணணும், 3 கேப்ஸ் செக் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 104 ஒயிட்டு 65 அடுத்தடுத்து செட் ஆகுது அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கும் போதுனா அந்த 3மே எங்கே கேப் இருக்கோ அங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ 104 ஒயிட் 65 இங்கே ஃபிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நடுவில் வந்து 2 பாக்ஸ் தான் கேப் இருக்கிற மாதிரி நமக்கு வருது. அதனால 2 பாக்ஸ் வச்சு பண்ணியாச்சு. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் 3 பாக்ஸஸ் வச்சு சொல்லி காட்டினேன். சரியா? ஸோ இப்போ ப்ளூ 104 ஒயிட் 65 இந்த 3மே எங்கே நம்ம ப்ளேஸ் பண்ண முடியும், அந்த 3 பிளேஸ் எங்கே காலியாக இருக்குன்னு பார்த்து அதை ஃபிட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரியா? சரி, ஸோ நமக்கு இந்த ஆப்ஷன் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணி இந்த மாதிரி தான் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க. கடைசியில் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அது வரைக்கும் ரீட் பண்ணுவோம். எல்லாத்தையும் எது அடிக்கடி ரிப்பீட் ஆகிருக்குங்கிறத பார்த்தோம். இன்னோட நம்ம ஃபுல்லாத்தையும் ரீட் பண்ணணும். ஃபுல்லாக ரீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனே நம்மளுக்கு வந்திருக்காது. புரியுதா? செகண்ட் ஆப்ஷன் வராமல் நம்ம இந்த இது மனசில் வச்சுருந்தோம், படித்து மனசில் வச்சுருந்தோம் அப்படின்னா ஞாபகம் வச்சுருந்தோம்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம போட்டுக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் போயிருக்கவே வேண்டாம், அதை ஃபில் பண்ணியிருக்கவே தேவையான டைம் சேவ் ஆகிருக்கும். புரிஞ்சுது என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? சரிப்பா, கொஸ்டின் பார்க்கலாமா? கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம போட்டாச்சு. If box F have 13 toffees, then which of the following is pink color box னு கேட்டிருக்காங்க. If box F have 13 toffees, இப்போ box F, இப்போ இங்கே F வந்து ரெட் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் வரிசையாக மேலேருந்து ஃப்ரம் டாப் டு பாட்டம் வந்தோன்னா Fல வந்து ரெட் இருக்குது. ஸோ Fல வந்துட்டு பிங்க் கலர் பாக்ஸாக இப்போது F வந்து 13 டாஃபீஸ் இருந்ததுன்னா நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? இஃப் பாக்ஸ் F have 13 toffees அப்படின்னா ஃப்ரம் பாட்டம் டு டாப் போனோம் அப்படின்னா பாட்டம் டு டாப் போனோம்னா லெஃப்ட்ல வந்து 13 பாக்ஸஸ் வருது. F வந்து 13 டாஃபீஸ் அப்படின்னா பிங்க் கலர் என்ன பாக்ஸ்னு கேட்டிருக்காங்க. பிங்க் கலர் என்ன பாக்ஸு? M. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ M கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆப்ஷன் M தான் வந்து M தான் கரெக்ட் ஆப்ஷன். M தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த சம் ஆஃப் த டாஃபீஸ் ஆஃப் ப்ளூ அண்ட் green color box? ப்ளூ அண்ட் green color boxல இருக்கிற டாஃபீஸை ப்ளஸ் பண்ணோன்னா என்ன ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. ப்ளூ அண்ட் green. ப்ளூ வந்து 104, green வந்து 52. ஸோ 104 + 52 156. இந்த ஆப்ஷன் பி 156. ஓகேவா? அடுத்து இஃப் M இஸ் எல்லோ கலர் பாக்ஸ், இப்போ M வந்து எல்லோ கலர் பாக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டாப் டு பாட்டமா பாட்டம் டு டாப்பா? M இஸ் எல்லோ கலர் பாக்ஸ். ஸோ ஓகே, இது வந்துட்டு ஃப்ரம் டாப் டு பாட்டம் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஃப்ரம் டாப் டு பாட்டம் அரேஞ்ச் பண்ணோம்னா M வந்துட்டு எல்லோ கலர் பாக்ஸ் வருது. And the sum of the toffees in a box O and D is equal to the sum of the toffees in box H and L. O plus D ஆட் பண்ணோம் அப்படின்னா H plus L இருக்கணுமா? O பாக்ஸில் இருக்க டாஃபீஸையும் D பாக்ஸில் இருக்க டாஃபீஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஹெச்சோட டாஃபீஸையும் Lோட டாஃபீஸ்க்கும் ஈக்குவல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டாஃபீஸ் L அண்ட் O? ஸோ L அண்ட் Oக்கு டிஃப்ரென்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ O and D எங்கே இருக்கு? இப்போ ஃப்ரம் பாட்டம் டு டாப் போனீங்க அப்படின்னா ஓக்கும் டிக்கும் நம்மளுக்கு நம்பர்ஸே இல்லை, அவைலபிள் இல்லை. சரியா? அப்போ நம்ம அடுத்து ஃப்ரம் டாப் டு பாட்டம்ல தேடி பார்க்குறோம். டிக்கு 169 இருக்குது, ஓக்கு எதுவுமே இல்லை, 0ல இருக்குது. ஸோ O + D வந்து 169 இஸ் ஈக்குவல் டு H அண்ட் L. HL எங்கே இருக்கு? H வந்து 104, L நமக்கு தெரியாது. ஸோ H 104, L நம்மளுக்கு தெரியாது. ஸோ ரெண்டு ஈக்குவலாக இருக்குமா? இது ரெண்டுமே சரியா? அப்போ எப்போ ஈக்குவலாக இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா
169 இங்கே 104 இருக்குது. அப்போ 169க்கு இது ஈக்குவேட் ஆகணும் அப்படின்னா ப்ளஸ் எவ்வளோ இருந்திருக்கணும்? 65 இருந்திருக்கணும் கரெக்டாக. 65 இருந்ததுன்னா நம்மளுக்கு இங்கே 169க்கு ஈக்குவேட் ஆயிருக்கும். ஸோ எல்லுக்கும் 65 இருந்திருக்கலாம், இல்லை ஓக்கும் 65 இருக்கலாம், எதுக்கு வேணாலும் இருக்கலாம். எதில் இருந்தாலுமே உங்களுக்கு ஈக்குவேட் ஆகும். சாரி, ஸோ ஓக்கு வந்துட்டு நம்ம ரிப்ளேஸ் பண்ணல. ஸோ 169க்கு ஹெச் ப்ளஸ் எல்லோட வேல்யூ ஈக்குவேட் ஆகணும். ஸோ 104 ப்ளஸ் 65 போட்டோம்னா நம்மளுக்கு இங்கே 169க்கு ஈக்குவேட் ஆகும். ஸோ எல்லுக்கு வந்து 65 வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஊக்கு வந்து நமக்கு 0 தான். ஸோ 65 டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 65 தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து என்னது? 65. விச் ஆஃப் த ஃபாலோவிங் கலர் பாக்ஸ் ஹேவ் 52 டாஃபிஸ்? 52 டாஃபிஸ் இதில் இருக்கு. க்ரீன் கலர் கேவா, கே கொடுத்துருக்காங்களா, ஐ கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். green color. So option D is the correct answer. So இதில் கலர் கூட கொடுப்பாங்களான்னு கிடையாது. இப்போ மேபி இந்த இது கொடுத்துருக்கலாம், கே ஐ கூட கொடுத்துருக்கலாம். இதில் எது கொடுத்தாலும் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணணும். சரியா? சாய்ஸில் என்ன இருக்கு, என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து நம்ம ஆன்சர் நம்ம டிக் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? புரிஞ்சா? ஃப்ரம் டாப் டு பாட்டம் பார்த்தோம்னா நம்மளுக்கு நம்பர்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இல்லை. ஸோ ஃப்ரம் பாட்டம் டு டாப் பார்த்தோம்னா நம்மளுக்கு நம்பர்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரம் டாப் டு பாட்டம் பார்க்குறேன். பார்க்கும்போது எனக்கு டிக்கு 169ம் ஓக்கு வந்து நம்ம நம்பர்ஸ் கிடையாது. ஸோ 169 மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 169 இஸ் ஈக்குவல் டு என்னது நம்மளுக்கு ஹெச் ப்ளஸ் எல். ஸோ 169 இஸ் ஈக்குவல் டு ஹெச் எங்கே இருக்குது? இந்த இருக்கு. ஹெச்சுக்கு 104 இருக்குது ப்ளஸ் எல் எங்கே இருக்குது? இது வந்து ஹெச்சோடது. எல்லோடது என்ன இருக்குது? எல்லுக்கு நம்மளுக்கு எல்லுக்கு வந்து 104, ஹெச்சுக்கு வந்துட்டு நம்பர்ஸ் எதுவும் இல்லை. ஓகேவா? ஹெச் வந்து 0 இருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த 169க்கு வந்து 104 ப்ளஸ் சம்திங் போட்டால் ஈக்குவேட் ஆகும். 104 ப்ளஸ் 65 போட்டால் தான் 169 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போஸ் டிஃபரன்ஸ் எல் அண்ட் ஓக்கு டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி என்ன பண்ணணும்? நம்ம எல் அண்ட் ஓ தான் டிஃபரன்ஸ், எல் அண்ட் ஓ தான் டிஃபரன்ஸ். ஸோ எல் அண்ட் ஓ கேட்கும்போது நம்மளுக்கு இந்த 65 தான் டிஃபரன்ஸாக இருக்க முடியும். சரி, அவ்வளோ வந்து நமக்கு கலர் எதுவுமே கிடையாது. எல் வந்து 65 நமக்கு வரும், ஆன்சர் வரும். ஸோ 65 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, சரி. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.